தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் கீழ்த்தரமான அரசியல் பண்ணிய திமுக என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் கீழ்த்தரமான அரசியல் பண்ணிய திமுக என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு நேற்றைய தினம் நடைபெற்றது. இந்த ஜல்லிக்கட்டில் நூற்றுக்கணக்கான காளைகள் கலந்து கொண்டன. காளையின் உரிமையாளர்களும் மாடுபிடி வீரர்களும் பரிசு பெற்று சென்றனர். இந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு காலம் காலமாக நடைபெற்று வருகிறது. இது தமிழர்களுடைய வீர விளையாட்டு. இதற்கு அரசாங்கம் உரிமை கொண்டாட முடியாது. இந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு நடைபெற்ற பொழுது மாலை 3:45 மணிக்கு விஜய் அன்பன் என்பவருடைய ஒரு காளை அவிழ்த்து விடப்பட்டது. அந்த காளையை அடக்குவதற்காக வாடிவாசல் முன்பாக மாடுபிடி வீரர்கள் தயாராக இருந்தார்கள். ஆனால் அந்த காளையானது மிரண்டு போய் வாடிவாசல் வெளியே மறுத்தது. அந்த காளையின் உரிமையாளர் வாடிவாசல் முன்பாக நின்று கொண்டு காளையின் வருகையை ஆவலோடு எதிர்பார்த்து உற்சாகத்தோடு குரல் கொடுத்திருந்தார். திடீரென காளை சீறி பாய்ந்தது. மாடுபிடி வீரர்கள் அடக்க முடியவில்லை. அந்த காளை யாராலும் அடக்கப்படாமல் முன்னேறி வெளியே சென்றது. அப்பொழுது அந்த காளையின் உரிமையாளர் விஜயன்பன் தன் கையில் வைத்திருந்த தமிழக வெற்றி கழக கொடியை எடுத்து அசைத்து மகிழ்ச்சியுடன் நடனமாடினார். இதனை மேடையில் இருந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தவர்கள் பார்த்துவிட்டனர். இந்த காளையானது நடிகர் விஜய் கட்சிக்காரருடைய காளை என்று அவர்கள் கருதி அந்த காளைக்கு பரிசு கொடுக்க மறுத்துவிட்டனர். அந்த காளை யாராலும் அடக்க முடியாவிட்டால் அந்த மாட்டின் உரிமையாளருக்கு பரிசு தர வேண்டும், அதுதான் முறை. ஆனால் அந்த காளையானது நடிகர் விஜய் கட்சிக்காரருடைய காளை என்பதால் அந்த காளை அடக்க முடியாவிட்டாலும் கூட அந்த மாடு உரிமையாளருக்கு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தவர்கள் பரிசு தரவில்லை. இது மிகவும் கீழ்த்தரமான ஒரு செயலாகும். இந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு ஒன்றும் திமுக நிகழ்ச்சி கிடையாது. அதை முதல் திமுகக்காரவங்க புரிஞ்சுக்கணும். இது பொதுமக்கள் நடத்துகிற விளையாட்டு. இது தமிழக அரசாங்கமோ ஆளுங்கட்சியோ திமுகவோ உரிமை கொண்டாட முடியாது. இது திமுகவுடைய நிகழ்ச்சி கிடையாது. ஏதோ நீங்க ஆட்சியில இருக்கோங்கிறக்காக வேண்டி உங்களுடைய சர்வாதிகாரத்தை இங்க காமிக்காதீங்க. இந்த 3 மாசம் தான் நாட்கள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கு. திகார் சிறை காத்து கொண்டிருக்கிறது. அதை புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய ஊழல்கள் அனைத்தும் வெளிக்கொண்டு வரப்படும். அத்தனை அமைச்சர்களும் ஜெயிலுக்கு போறாங்க. அதான் உண்மை. ஆனா நீங்க இன்னைக்கு அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுல நடுநிலையா விளையாட்டை நடத்தாம கட்சி சார்பா நீங்க நடத்திருக்கீங்க. உங்களுடைய கட்சியுடைய சர்வாதிகாரத்தை காமிச்சிருக்கீங்க. இது மிகவும் ஒரு தவறான செயலாகும். தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர் அப்படிங்கிறதுனால அவருடைய மாட்டுக்குரிய பரிசை வழங்கப்படலை. இது தவறான செயலாகும். நீங்க தமிழ்நாட்டுல ஏதோ உங்களுக்கு 90% ஓட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. இந்த ஓட்டு வங்கி வர தேர்தலில் 10% கூட குறைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? கொளத்தூர் தொகுதியில போட்டியிட்ட தொகுதியிலே முதலமைச்சர் தோல்வி அடைவாப்புல பாத்துக்கோங்க. உதயநிதியே சொந்த தொகுதியில தோல்வி அடைய போறாப்புல. அதுதான் உண்மை. நீங்க 4.5 வருஷம் ரொம்ப அராஜகம் பண்ணிட்டீங்க. இன்னைக்கு அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுல நீங்க செஞ்ச செயல் மிகவும் தவறான செயல். மாடுபிடி அந்த மாட்டின் உரிமையாளருக்கு பரிசு கொடுத்திருக்கணும். ஆனா அவர் விஜய் கட்சியை சார்ந்தவர் என்பதற்காக பரிசு கொடுக்கப்படல. இது வன்மையாக கண்டிக்கத்தக்க செயலாகும். திமுக ஆட்சியினுடைய நாட்கள் எண்ணப்பட்டு வருகின்றன என்பதை திமுகவினர் புரிந்து கொள்ளணும். யாருமே இங்க நிரந்தரமா ஆட்சி செய்ய போறது கிடையாது. திமுக 5 ஆண்டுகள் ஆட்சி செய்து மீண்டும் ஆட்சியை பிடிச்சதா வரலாறு கிடையாது. அதை முதல் புரிஞ்சுக்கணும். திமுகவுடைய ஆட்சி எண்ணப்பட்டு வருகிறது, நாட்கள் எண்ணப்பட்டு வருகின்றன என்பதை திமுகவினர் புரிந்து கொள்ள வேண்டும்.